நித்யானந்தம், ரெண்டு ஆசை இருக்கு அதிமுகவுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும். ஒன்று, கூட்டணியில் இருந்தாலும் பாஜக காலூன்றி விடக்கூடாது தமிழ்நாட்டில்ங்கிறது ஒரு ஆசை. இன்னொரு ஆசை, எப்படியாவது இந்த இடைவெளி அதிகமாகி பாஜக வெளியேறி தாவேகா உள்ள வந்துடாதா அப்படின்னு இன்னொரு ஆசை. ரெண்டு ஆசையோடு அதிமுக தலைவர்கள் இருக்காங்க. திரு அன்வர் ராஜா பேட்டி அதுதான் சொல்லுது. அன்வர் ராஜா ஒரு மூத்த அதிமுக தலைவர். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் 80 தொடங்கிய போதே அந்த கட்சியில் இருந்தவர். எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவராகவும் இருந்தவர். அதனால் அவருக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது, இல்லைன்னு நான் மறுக்கலை. அவர் சொன்னதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கலை. அவரோட அனுபவத்தினாலையும் வயதுனாலையும் அனுபவமும் இருக்குது, வயதும் இருக்குது. அதனால் அவர் ஏதாவது சொல்லுவார். ஏற்கனவே இப்படி சசிகலா அம்மையாருடன் இருந்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் இருக்கட்டும். அதனால் நானே ஏதாவது சொல்லுவேன். எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா நானே ஏதாவது சொல்லியிருப்பேன். அரசியல் கட்சியில் இருந்தால் சொல்லியிருக்கலாம். வயது அனுபவத்துக்காக தான் உங்களையும் அழைச்சிருக்கோம். அவர் பேட்டிக்கும் முக்கியத்துவம் அந்த ஆசையும் இருக்கு. ஏன்னா நமக்கு அதில் இல்லையே, பற்று இல்லையே. பற்று இல்லாத வாழ்க்கையை வாழணும் தானே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை நீங்க சமன்படுத்த முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், அன்வர் ராஜா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தார். இப்போ இருந்தார். சசிகலா போனாரு, அப்புறம் திருப்பி வந்தார். சசிகலா அம்மையாருடன் சேர்ந்து அவரை அருகிலே வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்தார் என்ற காரணத்திற்காக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் அன்வர் ராஜா. இதுதான் வரலாறு. இதை யாரும் மறுக்க முடியாது. மீண்டும் இப்போ அதிமுகவில் இப்போ அண்மையில் சேர்ந்திருக்கிறார். இப்போவும் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன முடியாது அப்படின்னு பேசுகிறாரு. அன்றைக்கு இருந்த எடப்பாடி அந்த பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு அதே போல் இருக்கிறாரா, அல்லது பெரியவர் பேசட்டுமே என்று நான் சொன்னதை போல ஏதாவது எடுத்துக்கொண்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. கட்சியை விட்டு இப்போ நீக்கணும் அவரை. இல்லை, நீக்க வேண்டாம். நீக்க வயசா எதுக்குங்க நீக்கி என்ன பண்ண போகிறோம்? அவர் இருந்து என்ன பண்ண போகிறாரோ, அவர் நீக்கி என்ன ஆக போகுது? அவர் காலங்கள் நமக்கு வயது எடுத்து கொடுக்கிற மாதிரி தானே தெரியுது. இபிஎஸ் அமைதியா இருக்க போறாரா கேட்டுக்கொண்டு, இல்ல நடவடிக்கை கிடையாது. அவர் தனியா பேச முடியும். ஏற்கனவே அனுபவப்பட்டவர், வெளியே அனுப்பப்பட்டவர். அதை திரும்பி பேசுறாருன்னா அதுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கலாம் கட்சிக்குள்ள. அது எனக்கு நான் விமர்சிக்க விரும்பல. அதனால விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானது அம்மாவோடு சேர்ந்ததுனால தான் அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வந்திருந்தால் அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு 30 இடம் வரல, ஒரு 28 இடம் வரல. அதுதான் விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு வந்தது. ஜெயலலிதா அம்மையாரும் விஜயகாந்தும் ஒத்திசைவோடு தான் அவரை எதிர்கட்சி தலைவராக்கினார்கள். கருணாநிதி வரக்கூடாது என்பதற்காக என்பது அன்றைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். விஜயகாந்த் ஜெயலலிதாவை மறைச்சிட்டு போய் எதிர்கட்சியில் உட்காரல. பின்னர் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை விமர்சிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் சட்டமன்றத்தில் சில காரசாரங்கள் நடந்தது. ஏன் நம்முடைய கட்சி தனியாக நான் முதலமைச்சராக வருவதற்கு ஏன் கூடாது என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக எதிர்த்து அவர் பிறகு யாரோடு சேர வேண்டுமோ சேர்ந்து அவருடைய ஆயுள் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு அவருடைய பலம் என்ன என்று நமக்கு தெரிய முடியாமல் போய்விட்டது. இப்போ விஜய் வராரு. விஜய் விஜயகாந்தோட நாம் சமன்படுத்த முடியுமானா சத்தியமாக முடியாது. தெரியாதே, அன்டெஸ்டட் தானே, இது வரைக்கும் நமக்கு தெரியாது. நாட் ப்ரூவன். ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்தில் கூட அவங்க ரசிகர்கள் ஒரு 7-8 பேர் நின்று ஜெயிச்சாங்க. அப்போ கூட விஜயோட கட்சின்னு சொல்லக்கூடாது, விஜய் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னவர் தான் அவரு. இல்ல, விஜயகாந்தே அதிகபட்சம் 10% வரைக்கும் வாங்கினார்ல. விஜய் முதல் முறையிலேயே கூட அந்த அளவுக்கான சதவீதத்தை பெறலாம், நமக்கு பெறலாம். அதுக்கு தான் வரேன். இப்போ அதுக்கு தான் வரேன். இப்போ இன்றைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, ஏன் விஜய் கூட சேரணும் அப்படின்னு அதிமுக விரும்புது. பாஜக கிட்ட கால் ஊன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் தான் அன்வர் ராஜா போன்றவர்களும் சில சமயங்களில் நம்முடைய அக்னீஸ்வரன் போன்றவர்களும் சொல்லுகிறார்கள். கணக்கு ரொம்ப தப்பாக பண்ணுறார். எப்படி தான் அவர் படிச்சுட்டு வந்தார்னு எனக்கு தெரியல. 10லேருந்து 3 கழிங்கிறார். கூட்டணி 18 இடங்கள், 18 விழுக்காடு. பாஜக பெற்ற இடங்களிலே இருந்து எடுத்தது மட்டுமே 11 விழுக்காடு. அது அவர் கொஞ்சம் திருத்திக்கணும். இல்ல பாஜக என்ன சொன்னார்னா, பாஜக சின்னத்துல, தாமரை சின்னத்துல நின்ன கட்சிகள் எண்ணிக்கை அதிகம்,
அப்புறம் பாமக போன்ற கட்சிகள் அந்த மாதிரி எல்லாம் நின்னாங்க இல்லையா, அவங்க சின்னத்துல நின்னா அது 18% அவர் கரெக்டா தான் சொல்றாரு, லாஜிக்கா தான் அவர் சொல்றாரு. அதிமுக எத்தனை 45 விழுக்காடு வாங்கியிருக்கு, அது கரெக்டா சொல்லிட்டாரா? அதிமுக 20 விழுக்காடு. கூட்டணி இல்லையா, தனியா நின்னாங்களா? அதிமுக தனியா தான் நின்னாங்க. என்னங்க, ஏதோ ஒரு கட்சி கூட சேர்ந்து இருந்தாங்க. உங்களுக்கே நினைவு இல்லைல்ல? ஏதோ ஒரு கட்சி கூட நம்ம என்டிஏனா நம்ம சொல்றோம், ஓட்டு வேணும்ன்றதுக்காக ஒரு சிறுபான்மை கட்சியோட இணைஞ்சு நிக்கலையா? அது ஒரு பெரிய பேக்கப் இல்ல ஏடிஎம்கேக்கு. ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு, ஆனா நம்பி அந்த சமூகம் வந்திருந்தா நல்ல பேக்கப் தானே அது. நீ அங்கே வரீங்க, இவரோட கணக்கு தப்பி போச்சு. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் எடப்பாடி அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லலை. ஏன்னா எப்போ பாஜகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்று எடப்பாடி மற்றும் அமித்ஷா சொல்லிவிட்டார்களோ அங்கிருந்து எடப்பாடி சொன்னாரோ. ஆமா, ஃபர்ஸ்ட் அமித்ஷா தான் சொன்னார். ஆமா, அப்புறமா எடப்பாடி அமித்ஷா சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டார். சொன்னார்னு கூட சொல்ல வேண்டாம், ஏற்றுக்கொண்டார். கரெக்ட். அந்த நேரத்திலிருந்து நான் எடப்பாடி அவர்களை விமர்சிப்பதை தவிர்த்து விட்டேன். ஏனென்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக ஒரு அணி வேண்டும் என்று சொன்னால் அது அதிமுக பாஜக அணியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பமும் கூட. ஓகே.